இதை யாரும் கேட்கவில்லை. இது குறித்து கருத்து தெரிவித்த அனைவரும் சட்டத்தரணிகள் சங்கம், பல்கலைக்கழக சமூகம், சிவில் சமூகத்தைச் சேர்ந்த அனைவரும் இதற்கு தீவிர எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். அத்தோடு அரசின் தரப்பில் எந்தவொரு தெளிவுபடுத்தலும் இல்லை. வேறு நாடுகளில் இதுபோன்ற ஒன்றை செய்ய முயலும் சந்தர்ப்பங்களில் சுமார் 1.5 ஆண்டுகள் அரசின் முன்வெளிவை சமர்ப்பித்து கருத்துக்களை கோருவார்கள். ஐக்கிய ராஜ்யத்தில் 18 மாத காலப்பகுதிக்குள் 1200 யோசனைகள் கிடைத்தன. நமது நாட்டில் அப்படி எந்தவொரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை. அரசின் முன்மொழிவு என்னவென்று யாருக்கும் தெரியாது. அடுத்தது இதை நீதிபதிகளுக்கு மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படியானால் முழு அரசு சேவைக்கும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், குறிப்பாக வைத்திய நிபுணர்கள் ஆகியோருக்கும் இந்த சலுகையை வழங்க வேண்டும். இன்னும் எதுவும் இல்லை. இதில் ஒன்றை கூட செய்து கொள்ள முடியாது. இந்த நீதிபதிகளின் சேவை காலம் நீடிப்பதில் மட்டுமே அவசரம் காட்டப்படுகின்றது. அதற்காக பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பை திருத்துவதற்கு தனி நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அரசியலமைப்பு திருத்தம் என்றால் என்ன? நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழித்து ஏனைய அனைத்து ஜனநாயக பண்புகளையும் இதில் ஏற்படுத்தி பரந்த மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக கூறினார்கள். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக கூறிய மனிதர் இப்போது ஒரே ஒரு விடயத்திற்காக அரசியலமைப்பை கொண்டு வருகின்றார். කරුණකට ව්‍යස්ථාවක්. දේශමාත්‍යතුගේ ධර්ම කාර්යම තමයි අධිකරණ ශ්‍රේෂ්ඨ නින්දිතම වැඩේ වුණේ. ඒ කියන්නේ ශ්‍රී බණ්ඩාරනායකව උනාලියවන්සල වගේ ඉන්න කමිටුවට ගෙනහිල්ලා අයව දුරින් නිරපා හැරි. ඒක ඔබතුමා මේක කතා කරන විහිළුවක් වගේ නේ. නෑ ඒතන වැරදි සිදු වුණා. இல்லை, அங்கு தவறுகள் நடந்தன. அதாவது எவரிடமும் தவறு நடக்கலாம். அதை நியாயப்படுத்துவதற்காக அல்ல. அது நடந்ததால் தான் அன்றைய அரசாங்கத்திற்கு மனித உரிமைகள் பேரவையில் பெரும் பாதகம் ஏற்பட்டது. பொதுவாக அங்கு 47 நாடுகள் இருந்தன என்று எனக்கு நினைவிருக்கிறது. ඒක සාධාරණීකරණය කරපු ඔබතුමා අද ඇවිල්ලා අධිකරණයේ ස්වාධීනත්වය ගැන අධිකරණයේ ගෞරවත්වය ගැන කතා කරන ජෝක්යක් නෙවෙයි. இதே போன்ற ஒரு நகைச்சுவை நீங்கள் கூறுவதைப் போல அன்று அது நடந்தது. அதனால் இன்று இப்படி நடப்பதில் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அது ஒரு நகைச்சுவை இல்லையா? அரசியலமைப்பு திருத்தம், தேர்தல் முறை திருத்தம், இப்போது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இல்லை இல்லை, இப்போது இந்த அரசாங்கம் ஆணையை கேட்டது எதற்காக? கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை திருத்துவதற்கு அல்லவா? அன்று அந்த தவறுகள் நடந்தன. அப்படியானால் நாம் மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்வோமா? யார் அந்த தவறுகளை திருத்துவது? එහෙම කතා කරලා තමන්ගේ දුර දරණ කාලේ එහෙම වැඩි කරපු අය අද ඇවිල්ලා මෙතන සාධාරණීකරණය කරන්න පිට ප්‍රශ්න කරනවා අධිකරණයේ ස්වාධීනත්වය ගෞරවත්වයට හානි කරනවා. ඊට වඩා බරපතල අධිකරණ ශ්‍රේෂ්ඨ විච බරපතල හිංසාකාරක කාර්ය කරපු උත්තරේ. ඉතින් මොකද්ද අපි කළ යුත්තේ? අභීසුණු යුද්ධයක් අවසන් කරපු රණවිරුවන් அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினரை தண்டனை மேடைக்கு அனுப்புவதா? தற்போதைய நீதித்துறை மீது நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையில் இந்த இராணுவத்தினரையும் முப்படை தலைவர்களையும் அனைவரையும் வெளிநாட்டு நீதிமன்றங்களிடம் ஒப்படைக்க பார்க்கின்றார்கள். தமக்கு வேண்டிய நபர்களை நியமிக்கக்கூடிய நிலை வரும் வரை வேண்டுமென்றே அந்த வெற்றிடங்களை அப்படியே வைத்திருக்கின்றார்கள். அன்று உங்களது ஊடக நிறுவனம் எங்கு இருந்தது? எதிர்த்தீர்களா? இன்று என்ன நிலைப்பாடு? மக்களின் பக்கம் என்பதை அல்ல நான் கேட்கின்றேன். இதற்கு எதிர்ப்பா அல்லது ஆதரவா? நீங்கள் நிறுவனத்தின் ஊழியர் மட்டுமே, ஊடகவியலாளர் அல்ல. அப்படியானால் வெளியே போவோம், வெளியே சென்று கேட்போம்.
GLPDCயின் தலைமையில் செயற்படும் மனிதநேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்த அதே வேளையில் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் பொதுஜன பெரமுனவின் கூட்டங்கள் புத்தளத்தில் நடைபெற்றன. கும்புக்கடவள பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பே இது. சிலாபத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது நீதித்துறை தொடர்பில் நாமல் ராஜபக்ச கருத்து வெளியிட்டார். நாட்டின் நீதித்துறையின் சுயாதீனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என நான் நம்புகின்றோம். அது அரசியல் தலையீடுகள் இன்றி இயங்க வேண்டும். ஏதேனும் ஒரு அரசாங்கம் தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு நபரையோ அல்லது இரு நபரையோ பாதுகாப்பதற்காக இந்த நாட்டின் அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும். நீதித்துறை மாற்றப்பட வேண்டும். போலீஸ் துறை மாற்றப்பட வேண்டும். சட்டமாதிபர் திணைக்களம் அரசாங்கம் சொல்வதை கேட்கும் இடமாக மாற்றப்பட வேண்டும் என நினைத்தால் அது முடியாது. அது நடக்காது. அது தவறானது. அவ்வாறு செய்ய முயற்சிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த மக்களும் நாட்டின் சட்டத்தையும் ஒழுங்கையும் நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்கள் மற்றும் நீதித்துறை மீது வைத்துள்ள நம்பிக்கை சீர்குலையும். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக ஜனநாயக தேசிய அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது. நாட்டில் கொள்ளையடித்து லஞ்சம் வாங்கிய தரகு பணம் பெற்ற இந்த நாட்டை ஒரு குற்றவியல் இராச்சியமாக மாற்றிய அனைவருக்கும் எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் போதே தேர்தல் மேடைகளிலும் தங்களுடைய கொள்கை பிரகடனங்களிலும் மிகவும் தெளிவாக கூறியிருந்தது. எதிர்க்கட்சியில் பிரதான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெரமுன உள்ளன. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதனை நாம் எதிர்ப்போம். இந்த விடயத்தில் ஒன்றிணைவோம் என பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதியதை நாம் பார்த்தோம். இவர்கள் ஒன்றிணைந்து என்ன செய்ய முற்படுகின்றார்கள்? நாட்டில் நிலவிய அந்த குற்றவியல் ராஜ்யத்தின் அல்லது மோசடி செய்த கொள்ளையடித்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அதனாலேயே இன்று இவர்கள் ஒன்றிணைந்துள்ளார்கள். இந்த துறையில் உள்ள பெரும்பாலானோர் பிணையில் இருக்கின்றார்கள், அல்லது சந்தேக நபர்களாக இருக்கின்றார்கள், அல்லது சிறையில் இருக்கின்றார்கள். அந்த எதிர்ப்பை தெரிவிக்கும் கும்பலுக்குள் இருக்கும் வீதியில் நடந்து செல்லக்கூட திராணியற்றவர்கள், நாட்டின் பொதுமக்கள் அடித்து விரட்டிய, ஜனநாயக ரீதியாக தேர்தலில் துரத்தி அடித்த, இன்று வீதியில் செல்ல முடியாதவர்களே இவர்கள் இன்னமும் இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் வாழ்கின்றார்கள். நாடு வங்குரோத்தடைந்திருந்த நேரத்தில் இவர்களால் ஒன்றிணை முடியாமல் போனதல்லவா? இந்த சேவை நீடிப்பு வழங்கப்படுவது நாட்டிற்கு சேவை செய்வதற்காக, சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்கும், நாட்டை ஒரு குற்றவியல் ராஜ்யமாக மாற்றிய ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டத்தை செயல்முறைப்படுத்துவதற்குமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. அதாவது நல்லெண்ணத்துடன் அரசாங்கம் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கும் போது நீதிபதிகளுக்கு 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் சேவை நீடிப்பு வழங்கி இந்த செயற்பாட்டை சரியான இடத்திற்கு கொண்டு வர முயலும் போது இதற்கான கொடுப்பனவுகள் நாட்டு மக்களின் வரிப்பணத்திலிருந்தே வழங்கப்படுகின்றன. அப்படியாயின் அந்த வரிப்பணம் சரியான நேரத்தில், சரியான காலத்தில், சரியான விடயத்திற்கு அல்லவா செலவிடப்படுகின்றது. அதனால் நாட்டிற்கு நன்மைகள் கிடைக்கின்றன.